ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பூசணி புளிக்கூட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மஞ்சள் பூசணிக்காயை கழுவி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு புளியை அதில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், தனியா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் இந்த மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துட்டு கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் வேறு தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, இந்த புளி தண்ணி மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி, அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்தா தான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். இதிலே நான் மஞ்சத்தூள், உப்பு, அந்த வெல்லம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரில் நான் 3 விசில் விட்டுக்கிறேன். ஏன்னா எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக. வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் தாளிக்க மட்டும்தான் நான் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா கடாயில் கூட நீங்கள் தனியாக செஞ்சுக்கலாம். வெந்து வந்ததை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இருந்தால் போட்டு தாளிச்சுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச அந்த காயை தூக்கி அந்த கடாயில் ஊற்றி தண்ணி நல்லா வற்றின வரைக்கும் அடுப்பில் வச்சு இது பண்ணுங்கள். புளிக்கூட்டு தயார். இந்த புளிக்கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.